வியூவர்ஸ், இந்த வீடியோவில் உங்களுடைய லேப்டாப் கம்ப்யூட்டர் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் கூட யூஸ் ஆகிற ஒரு மினி கீபோர்டோட அன்பாக்சிங் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க. அப்போ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் அந்த பாக்ஸோட லுக் இருக்கும். ஸோ இந்த பாக்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீபோர்டோட அந்த லைட்ஸ்லாம் நீங்கள் வந்து ஆன் பண்ணணும் அப்படின்னா பேக் லைட்டை நீங்கள் வந்து F1 + F2 வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த லைட்லாம் வந்து நீங்கள் வந்து கலர் சேஞ்ச் பண்ணலாம். ஈவன் வந்து நீங்கள் ஆஃப் கூட பண்ணலாம். ஸோ F1 + F2 நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கலர் சேஞ்சிங்லேருந்து இந்த பட்டன்ஸ்லாம் வந்து அந்த கலர்ஸ்லாம் ஆஃப் பண்ணுற வரைக்கும் அந்த கீஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து இந்த பாக்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. தென் அடுத்தது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பாக்ஸோட பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன டிவைஸ்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதுதான் கிடையாது. நீங்கள் வந்து உங்களுடைய விர்ச்சுவலாக நீங்கள் என்ன டிவைஸ் வந்து யூஸ் பண்ணாலும் அதில் வந்து USB போர்ட் வந்து ப்ளக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன், டேப்லெட் இந்த மாதிரி எல்லா அந்த கம்ப்யூட்டர்ஸ் இந்த மாதிரி எல்லா டிவைஸ்லையும் நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணி நீங்கள் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி கூட நீங்கள் வந்து லாங்கில் இருந்து இந்த கீபோர்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஈவன் வந்து அந்த ஒயர்லெஸ் மவுஸ் மாதிரி தான். இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இன்னும் இருக்குது, அந்த பட்டன் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துடலாம். இந்த கீபோர்டோட என்னென்னலாம் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த USB கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. நார்மல் USB கேபிள் தான். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேட்டரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து நோக்கியா மொபைல் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கான பேட்டரி தான், அந்த நோக்கியா பேட்டரி தான். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த USB அடாப்டர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த USB அடாப்டர் வந்து உங்களுடைய சிஸ்டம், லேப்டாப் இந்த மாதிரி ஏதோ நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணி அதுக்காக பார்த்திங்கன்னா USB அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கீபோர்டை வந்து நம்ம எடுத்து பார்ப்போம். இப்போ கீபோர்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பட்டன்ஸ் கீழே பார்த்திங்க அப்படின்னா 3 லைட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த லைட்டிங் வந்து எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா அந்த கீபோர்டை வந்து டர்ன் ஆன் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா அந்த லைட் வந்து டர்ன் ஆன் ஆகிடும். தென் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து சார்ஜிங்கில் மோடில் வந்து விடுறீங்க அப்படின்னா செகண்டாக இருக்க லைட் வந்து பார்த்திங்கன்னா டர்ன் ஆன் ஆகும். தென் அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் எந்தாச்சும் கீ வந்து ப்ரெஸ் பண்ணுறீங்க, மவுஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிளிக்கு அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணும்போதும் அந்த லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ கலரில் பார்த்திங்க அப்படின்னா பிளிங்காக வந்து அவங்களுக்கு வந்து எரியும். அதுக்காக தான் வந்து இந்த தேர்டாக இருக்க வந்து லைட் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு ரோவில், ரைட் சைடு ரோவில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பட்டன்ஸ் வந்து இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த பட்டனில் பார்த்திங்க அப்படின்னா லைட்ஸ் வந்து எரிஞ்சிட்டு இருக்கும். அந்த பேக் லைட் வந்து நம்ம டர்ன் ஆன் பண்ணுவோம் அப்படின்னா அந்த F1 + F2 கீ வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த லைட் செட்டிங் வந்து நம்ம வந்து ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம். தேவையில்லாத டைமில் வந்து ஆஃப் பண்ணி கூட வைக்கலாம். இது வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்த்திங்க அப்படின்னா லைட் வந்து கண்டினியூஸெல்லாம் எரிஞ்சிட்டே இருக்காது. சப்போஸ் வந்து நீங்கள் கீஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த லைட்ஸ் வந்து எரிஞ்சிட்டே இருக்கும். சப்போஸ் வந்து ஒரு 5 செகண்ட் வந்து அந்த கீஸ் வந்து ப்ரெஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த கீஸ்லாம் வந்து ஆஃப் ஆகிடும். ஏன்னா அந்த டைம் வந்து யூஸ்லெஸ் தானே. அதனால் வந்து ஆஃப் ஆகிடும். அதனால் பார்த்திங்க அப்படின்னா பேட்டரி பேக்கப் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆவரேஜாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு இருக்கும். நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா தெரியும். இந்த கீபோர்டோட டாப்பில் பார்த்திங்க அப்படின்னா பவர் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆன் ஆஃப்னு சொல்லிட்டு பவர் பட்டன் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா USB போட்டிருக்கும். இந்த கீபோர்டோட ஷேப் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். பார்க்கவே பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே லுக்காக இருக்கும். இந்த கீபோர்டில் ஹைலைட்டாக இருக்க பட்டன்ஸ்னு பார்த்திங்க அப்படின்னா 2 ரோவில் இருக்கும். லெஃப்ட் சைடில் இருக்கிறது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் பிளேயர் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி தான். நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் அந்த மாதிரி இருக்கும். வால்யூம் பட்டன்ஸ் இருக்கும். அதை லைவாக வந்து வீடியோ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா மியூசிக் பட்டன், அதுக்கப்புறம் வந்து மெயில், மியூட். மவுஸில் நம்ம வந்து லெஃப்ட் கிளிக் வந்து பண்ணுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி தான் அந்த பட்டனுக்கான ஃபங்க்ஷனும் அதே தான். லெஃப்ட் கிளிக் பண்ணுற மாதிரி தான் அதுவும் வந்து ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும். தென் ரைட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா சர்ச் பட்டன், அதுக்கப்புறம் வந்து ஹோம் பட்டன், அதுக்கப்புறம் ஏதாச்சும் டிஃபால்ட்டாக வந்து ப்ரௌசர் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம மவுஸில் யூஸ் பண்ணுற மாதிரி ரைட் கிளிக் பட்டனை தான் வந்து அதுலேயும் இருக்குது. இதே மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா அந்த லெஃப்ட் கிளிக், ரைட் கிளிக் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா கீழே அந்த கீஸ்லேயும் லெஃப்ட் சைடில் பெரிய பட்டனாக 2 கொடுத்துருப்பாங்க. சேம் அதே ஃபங்க்ஷன் தான் வந்து அதுவும் நடக்கும். நீங்கள் வந்து மேலேயும் யூஸ் பண்ணிக்கலாம், கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த லெஃப்ட் கிளிக், அந்த ரைட் கிளிக்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். தென் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக நம்ம லேப்டாப்பில் பார்த்திங்கன்னா அந்த மவுஸ் பேட் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி சேம் அதே ஃபங்க்ஷன் தான். அதே மாதிரி எல்லா கீஸுமே இருக்கும். இன்னும் ஒரு சில கீஸுக்கான அந்த ஃபங்க்ஷனை வந்து சொல்கிறேன். ஒரு வீடியோ நம்ம பார்க்கும்போது எப்படி நம்ம வந்து வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது அதெல்லாம் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதை லைவாக உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு வீடியோ வந்து ப்ளே ஆகிட்டுருக்கு. இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து 2 அந்த ஃபிங்கரை வச்சு பார்த்திங்கன்னா நீங்கள் அப்பில் நீங்கள் வந்து ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட லேப்டாப்பில் நீங்கள் பண்ணுற மாதிரி அந்த 2 ஃபிங்கரை வச்சு பண்ணிங்க அப்படின்னா வால்யூம் வந்து
ரெடியூஸ் ஆகிடும், இந்த மாதிரி குறைஞ்சிரும். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், அந்த கீபோர்டு வந்து உங்களுக்கு அடாப்ட் ஆகிடும். தென் அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கேம் நீங்கள் விளாட்றீங்க அப்படின்னா, ஸோ கேம் விளாடும் போது பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இருக்க அந்த உங்களோட கீபோர்டில் இருக்க மாதிரியே அந்த அப் டவுனு, ரைட் ஏரோ, லெஃப்ட் ஏரோ அந்த மாதிரியான பட்டன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கேம் விளாட்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கேம் விளாடும் போது பார்த்திங்கன்னா அந்த பட்டன்ஸை மட்டுமே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக வந்து நீங்கள் வந்து விளையாட முடியாது. ஸோ உங்களோட லேப்டாப் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த WAST அந்த மாதிரி. W வந்து பார்த்திங்கன்னா அப்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா S வந்து டவுன், A வந்து லெஃப்ட் ஏரோ, அதுக்கப்புறம் D வந்து ரைட் ஏரோங்கிற மாதிரி. ஸோ லெஃப்ட் சைடில் இந்த கீஸை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்க அந்த அப் டவுன் ஏரோ நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேம் விளாட்றதுக்கு ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ஒன்லி நீங்கள் அதே கீஸை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரே இடத்துல பிடிச்சி வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ஃபபெட்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்க அப் டவுன் ஏரோ வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அது மூலிமா வந்து ரொம்பவே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் கேம் விளாட்றதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த கீபோர்ட் மூலிமா. ஸோ அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது நானும் வந்து ட்ரை பண்ணி ஸோ உங்களுக்கு சொல்கிற ஒரு சஜஷன் தான். தென் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நான் ஒரு 10 மீட்டர் வரைக்கும் டிஸ்டன்ஸ் தள்ளி நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன், நல்லாவே தான் ஒர்க் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ யூஸ் பண்ணிவிட்டு அந்த ரிவ்யூ வந்து இந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ நம்ம வீடியோ பார்க்குறீங்க நிறைய பேர் வந்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா 500க்கு தான் வந்து நான் பார்த்திங்கன்னா அமேசானில் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட பர்ச்சேஸ் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன். ஸோ கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பாருங்க, இப்போ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான அப்டேட்ஸ் வந்து நீங்கள் வந்து கண்டினியூஸாக நம்ம சேனலில் வந்து பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவிங் கிரேட் டைம்.